வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க, இன்றைக்கி ஈஸியாக சாப்பாட்டுக்கும் நம்ம டிஃபனுக்கும் 3 நேரத்துக்குமே நல்ல பட்டாணி குழம்பு பார்க்கலாம். கறி குழம்பு ஸ்டைல் இது. எல்லார் வீட்லேயும் வைக்கிறதா தான் இருக்கும். நான் 3 கிராம்பு போட்டுட்டேன். இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, பட்டை, சாறு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு. இனிப்பு சுவை வர்றவோடு இருக்கும். அது சோம்பு கசகசா போட்டனல்லவா, அது நல்லா பொரியுது. ஒரு கொத்து கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாயும் போட்டுடுறேன். ரொம்ப ஈஸியாக வைக்கிற குழம்பு. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதுலேயே போட்டுறேன். பட்டாணி நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். காலையில் நான் அது குக்கரில் இந்த பட்டாணி குழம்புக்கு தோல் போகாமல் இருக்கணுங்க. பட்டாணி வேகிறது, அப்போ தான் இந்த கிரேவியே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. தோல் விட்டு வந்துருச்சுன்னா இந்த கிரேவிக்கு அவ்வளவு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பானிபூரி கிரேவி டேஸ்ட்டு வந்துடும். நான் ஊற வச்சுட்டேன். அதனால் இப்போ காலையில் நான் அந்த பட்டாணியை குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கேன். வேக வைக்கிறது தோல் போகக்கூடாது. தோல் விட்டு வந்துருச்சுன்னா உங்களுக்கு அது பானிபூரி குழம்பு ஸ்டைல் வந்துடும். டேஸ்ட்டு மாறிடும். தோல் போகாமல் இருந்தால் தான் அந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வணங்கினது போதுமான அளவு. இதுலேயே கூட மல்லிப்பொடி, மிளகாப்பொடி போட்டு வைக்கலாம். அது வேறு குழம்பு இருக்குது. ஆனால் அப்படி செய்ய போகிறதில்ல, காட்டுறேன். இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பேன். இதுக்கு நான் நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் வச்சுட்டு போகிறேன். தேங்காய் உங்களுக்கு வேண்டான்னு சொன்னால் இது மாத்திரம் அரைச்சாலும் போதும். இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் கல்பாசி ஒரு பீஸ் போட்டுட்டேன். நீங்கள் பிரியாணி இலையும் இது கூட ஒரு பீஸ் போட்டுக்கலாம். நான் பிரியாணி இலை போடல. கூட ரோஸ் எதில் இருந்தாலும் ரோஸ் எதிலும் போட்டுக்குங்க, ஒன்றும் தப்பில்லை. பட்டை, கிராம்பு இதெல்லாம் நம்ம அதுலேயே போட்டுட்டோம். தாளிப்பில் வேண்டாம் அந்த குழம்புக்கு. பாருங்கள், நல்லா எண்ணெயில் அது பொரியும் போதே நல்ல மணம் வரும். நான் கருவேப்பிலை போட்டுடுறேன். அதே மாதிரி இதுக்கும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் தான் போடுறேன். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் போட்டு, இந்த வெங்காயம் நல்லா பொரியணும். இந்த வெங்காயம் பொரியறதுல தான் குழம்போட டேஸ்ட்டே இருக்குது. வெங்காயம் பொரியட்டும். பாருங்கள், நான் பட்டாணி இப்படி வேக வச்சுருக்கேன். தோலெல்லாம் அவ்வளோவா போகலை. ஊற வச்சு இவ்வளோ வேக வச்சுருக்கேன். வெங்காயமெல்லாம் நல்லா அப்படி பொரிஞ்சு வந்திருக்குது. இந்த டைம் நம்ம வீட்டுக்கு குழம்புக்கு காரத்துக்கு தகுந்த 1 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கிறேன். நீங்கள் காரமெல்லாம் உங்கள் வீட்டுக்கு தகுந்தவோட யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் மல்லிப்பொடியும் போட்டுட்டேன். நான் இதில் ஜீரகம் போடலை. நான் மல்லியிலேயே ஜீரகம், குருமிளகும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். எனக்கு அது இந்த குழம்புக்கு போதும். அந்த பொடி வேணுன்னா உங்களுக்கு என்னோடய சேனலில் இருக்குது, பாருங்கள். பார்த்து அது மாதிரி கொஞ்சமாக கூட மிக்சியில் நீங்கள் அரைச்சி செஞ்சு வச்சுக்கலாம். வெறும் வர கொத்தமல்லியாக இருந்தாலும் ஓகே. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுருக்கேன். இதெல்லாம் வணக்கி விட்டும் நம்ம குக்கர்லேயும் வைக்கலாம்.
நான் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்க கட் பண்ணி போட்டுட்டேன். நல்லா வதக்கி விட்டுட்டேன். வந்து நான் பட்டாணி வேக வச்சுருக்கேன்லவா அந்த தண்ணியோடய இதில் ஊற்றிட்டு போகிறேன். பாருங்கள், இதுக்கு தக்குன்னு உப்பும் போட்டுக்கிறேன். நான் பட்டாணியில் வந்து நான் உப்பு போட்டு வேக வைக்கல. பட்டாணிலையும் உப்பு போட்டு வேக வைக்கலாம். நான் அப்படி வேக வைக்கல, இப்போ தான் போட்டிருக்கேன். ஒரு கொதி வந்துடட்டும். பாருங்க, நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிக்குங்க. தண்ணியெல்லாம் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ கெட்டி வேணுமோ அது பிரகாரம் தண்ணியெல்லாம் வச்சுக்கோங்க. நான் நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு தான் தண்ணியெல்லாம் வைக்க போகிறேன். அது தெரியுமல்லவா, எல்லாருக்குமே அது தெரியாது, யாருக்கும் சொல்லி கொடுக்க வேண்டாம். நான் இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 2 கொதி கொதிச்சு இந்த மசாலோட வாசம் ஒன்று அடங்குச்சுன்னா நமக்கு குழம்பு ரெடி ஆயிடும். இது வந்து வேலைக்கு போகிறவங்க நம்ம காலையிலேயே வச்சிட்டோம்னா டிஃபனுக்கு எடுத்துக்கலாம், மதியானத்துக்கு லஞ்சுக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஈவினிங் சப்பாத்தியோ ஏதாவது போட்டோம்னா கூட வேறு ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த குழம்பு இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தப்பில்லை. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொதிக்கிட்டு பார்க்கலாம். பாருங்க, நம்மளுக்கு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் போட்டிருந்த உருளைக்கிழங்கெல்லாம் வெந்துருச்சு. நான் ஊற்றின தண்ணிக்கு குழம்பு வந்து இவ்வளோ திக்னஸ் வந்துருக்குது. இது எங்கள் வீட்டுக்கு போதுமான அளவு. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். வாங்க, நம்ம வீட்டில் இட்லி கூட இந்த குழம்பு சாப்பிடலாம். நான் மத்தியானம் லஞ்சுக்கு இதை எடுக்க போகிறேன். நன்றி, வணக்கம்.